அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த வாரம் கதை நேரத்தில் ஒரு சின்ன மாற்றம். ஆமாம், மாற்றம்னு சொல்லிக்கின்னு எதையாவது கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு நீங்கள் மைண்டு வாய்ஸில் சத்தமாக சொல்கிறது என் காதில் விழுது. அது வேற ஒன்றும் இல்லை நண்பர்களே. இந்த எலெக்ஷன் நெருங்குகின்றது இல்லையா, அதனால் நிறைய கொஞ்சம் சேனல்களுக்கு ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த உலக புகழ்பெற்ற சிறுகதையை இந்த வாரம் என்னால் தேட முடியல. ஸோ எலெக்ஷன் வரைக்கும் நண்பர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த பி குருஸ் வேற சொன்னார், சார் அரசியல்வாதிகள் தான் சூறாவளி சுற்றுப்பயணம் போகிறாங்க அப்படின்னா அதை விட சூறாவளியாக நீங்கள் ஸ்டூடியோவாக சுற்றிட்டு இருக்கீங்க போல இருக்குது. யூடியூப்பை திறந்தால் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் வீடியோ தான் எந்தெந்த சேனல்லையோ வந்துட்டுருக்கு அப்படின்னாரு. ஏன்னா ஹார்ட்லின்னு ஒரு 10-12 நாள் தானே, அதனால் நண்பர்கள் கொஞ்சம் மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதில் இந்த வாரம் மாற்றம் என்ன அப்படின்னா, நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, சார் வழக்கம் போல் இந்த கதையை பற்றின என்னுடைய கருத்தை அடுத்த வாரம் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க, ஆனால் 2 வாரமாக அந்த கதையை பற்றின உங்கள் கருத்தை காணுமே அப்படின்னு. இதில் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், கருத்துக்களை தனியாக ஒரு பதிவாக போடுங்களேன் அப்படின்னு. இன்னொருத்தர் சொன்னார், கேள்வி நேரம் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. ஆஹா, நண்பர்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்கள சாக்கா வச்சிங்கன்னு இந்த வாரம் அந்த 2 கதைகளை பற்றின என்ன கருத்து இது வரைக்கும் ஷேர் பண்ணல இல்லையா, அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. முதல்ல அந்த உத்தம சம்பாவனை, ஆர்.எஸ். ஞானாம்பாள் அவர்கள் எழுதின கதை. இதில் ஒரு அருமையான நாட் ஒன்று வச்சுருக்காங்க. அதுதான் நான் இந்த லிஸ்ட்டில் அதை கொண்டு வந்தேன். பத்மா செல்லமுத்துக்கிட்ட போய் கேட்குறான், நீங்கள் தயவு செஞ்சு என் கல்யாணத்துக்கு வாசிக்கணும். அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லைன்றதுனால என் கல்யாணமே இப்போது நின்றுடுச்சு. அந்த பள்ளி வீட்டுக்காரங்களாம் தான் கிளம்பி போயிட்டாங்க இல்லையா. அப்போது செல்லமுத்து சொல்கிறாரு, இது பாருமா, நான் பொட்டி கடை வச்சுருக்கேன், என்கிட்ட போய் நீ நாதஸ்வரம் அப்படின்ற, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ போ அப்படின்றாரு. அப்போது பத்மா சொல்கிறா, என்ன உங்கள் தங்கையான்னு நினச்சிக்கோங்கன்னா, நீங்கள் அப்படி வாசிக்கலை அப்படின்னு சொன்னால் நான் இந்த ஆற்றுல விழுந்து செத்துருவேன், உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்றான். அந்த நாட் என்ன அப்படின்னா, செல்லமுத்து அந்த சின்ன வயசில் நாதஸ்வரம் கற்றுட்டு அந்த குருகுலம் முடிஞ்சு வரான். முதல்ல நான் நாதஸ்வரம் வாசிக்க போகிறது என் தங்கையோட கல்யாணம் தான் அப்படின்னு முடிவோடு இருக்கான். அதனால தான் யாரோ ஒரு ஜமீன்தார் அழைப்பு விடுத்தப்போ கூட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அதே மாதிரி அவன் எதிர்பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே அவன் நண்பனுக்கு தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். கல்யாணம் நடந்துட்டுருக்கு, இவன் நாதஸ்வரம் வாசிச்சுட்ருக்கான். தங்கை பாவம் கண்ணை மூடிடுறான். இப்போது நான் வாசித்ததுனால தான் இவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னும், இல்லை நான் வாசித்தா இந்த மாதிரி ஃபர்தராக ஆகும் அப்படின்னும் தப்பாக நினச்சிட்டு இனிமேல் நான் நாதஸ்வரத்தையே தொடுறதில்லை அப்படின்னு முடிவு பண்ணிடுறான் அந்த சின்ன வயசு செல்லதுரை. 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, அன்னைக்கு செல்லமுத்து வாசித்ததுனால அவன் தங்க கண்ணை மூடினா, ஆனால் இன்னைக்கு இவன் வாசிக்காததுனால இன்னொரு தங்க கண்ணை மூட போகிறான். இதுதான் அந்த அருமையான நாட் நான் சொன்னது. இப்போ அந்த தங்கையோடைய மரணத்தை இவனால் தடுத்து நிறுத்த முடியல. தான் ஒரு காரணம் அப்படின்னு நினச்சிக்கிறான், நான் வாசித்ததுனால தான் அப்படின்னு. இது என்ன சார், இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிஜ தொட்டு சொல்லுங்க, இந்த மாதிரி நிஜமாகவே நாம் ஒரு செல்லமுத்துவை பார்க்குறோம். அவர் நாதஸ்வரம் வாசிக்கிறார், அவர் தங்கை மரணம் அடைந்து விடுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு செய்தியை கேட்ட பிறகு உங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு செல்லமுத்துவை நீங்கள் புக் பண்ணுவீங்களா? பல பேர் பண்ண மாட்டோம். தெரியாமல் பண்ணிட்டா கூட அதுக்கப்புறம், ஐயோ செல்லமுத்துவையா பண்ணீங்க, அவன் முதல்ல வாசிச்சப்ப நடந்தது தெரியுமா, இவன் வாசிச்சான், இவன் சொந்த தங்கை அவளே பொட்டுன்னு போயிட்டா இப்படின்னு யாராவது சொன்னோன்னா கப்புன்னு ஃபோன் பண்ணி, இல்லைங்க அது எங்கள் தாத்தா வேறு யாரையோ புக் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பொய்யான ஒரு காரணத்தை சொல்லி அந்த கான்ட்ராக்டை நம்ம கேன்சல் பண்ண மாட்டோம். இப்படித்தான் இருக்கோம் நாம். ஒரு அருமையான உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு சாமியார் இருக்கார், அது பரம்பரையாக நிறைய சாமியார்கள் வந்துட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு அந்த தூண் இருக்குமா, அதில் ஒரு கயிறு கட்டி வச்சுருப்பாங்களாம். எதுக்காக அந்த கயிறு கட்டி வைக்கிறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அது அப்படியே வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த கயிறுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி நோண்டும் போது தான் தெரிஞ்சுதான், அந்த சாமியார் தங்கியிருந்த வீடு அது பல தலைமுறைகளாக வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாமியார்கள் அதுக்கப்புறம் அவருக்கு வர சிஷ்யர், அவர் தலைமை சாமியார் அப்படி. ஒரு காலத்தில் அந்த எலி தொல்லை இருந்திருக்கு. அதுக்காக ஒரு பூனையை வளர்த்துருக்காங்க. அந்த பூனை அங்கே இங்கே அப்படின்லாம் சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டி போட்டு வச்சுருந்துருக்காங்க. அது கட்டி போட்டதுனால அந்த பூனை
கொஞ்சம் கோபமாகி சரியாக சாப்பிடாம எல்லாரையும் கிராண்டி அதுக்கப்புறம் யாரோ ஒரு சிஷ்யன் அவுத்து விடும்போது அந்த பூனை ஓடி போயிட்டுருக்குதுங்க. இருந்தாலும் அந்த கைத்தை அவுக்காமல் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியாருக்கு பிறகு இன்னொரு சாமியார் வந்தார். அவருக்கும் இந்த கயிறோட தாத்பரியம் தெரியாது. அதனால் அப்படியே இருக்கட்டும்னு அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் கயிறு இத்து போயிடுச்சின்னு சொன்னால், இல்லை அங்கே எதுக்கோ கயிறு கட்டியிருந்தாங்க, நாமளும் கட்டிடுவோன்னு புது கயிறை வாங்கி கட்டிடுவாங்க இப்படின்னு ஒரு நகைச்சுவை கதை ஒன்று இருக்குது. அந்த மாதிரி சில விஷயங்கள் காரணம் என்ன காரியம் என்ன அப்படின்றது தெரியாமையே நம்ம நடந்துட்டுருக்கோம். பட் இந்த மாதிரி அபசகுனங்கள் அப்படின்றதுல ஒரு சிலதில் ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு சிலதெல்லாம் அர்த்தம் இல்லாமல் இருக்கும். பட் பொதுவாக இந்த மாதிரி ஒன்று நடந்துடுச்சுன்னு சொன்னால் நாம் யாருமே சட்டுன்னு ஒத்துக்க மாட்டோம் அவங்கள புக் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல செல்லமுத்துவே ஒரு முடிவு எடுத்துட்டான். அந்த இளைஞனாக இருந்த செல்லமுத்து வாசித்ததுனால அவ செத்து போனா அப்படின்னா, இவன் வாசித்ததுனால இவ சாகாம தப்பிப்பா, உயிர் பிழைப்பா, அதனால வாசிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வரான் செல்லமுத்து. ஸோ அந்த நாட்டும் அருமையான நாட்டு, அதுக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த தாத்பரியம் அப்படின்றதும் ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால தான் நான் இந்த கதையை அந்த உலக புகழ்பெற்ற சிறுகதைகள் இந்த வரிசையில் சேர்த்தேன். சரி, அடுத்தது நிழல், ஜி.கே. பொன்னம்மாள் அவர்கள் எழுதிய அந்த சிறுகதை. இதுவும் எனக்கு ரொம்ப அற்புதமான சிறுகதையாக தோணுச்சுங்க. இன்னைக்கு இருக்கின்ற பெரிய பிரச்சனை அதுதான். நிறைய பேர் சொல்கிறது, சரி கொஞ்சம் இது பழைய வீடு ஆயிடுச்சு, அதனால் இடித்து கட்டணும், ஆர் இதை விற்றுட்டு இன்னும் கொஞ்சம் உள்ள சிட்டிக்குள்ளே போகலாம், ஆர் சிட்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி அமைதியாக இருக்க இடத்துக்கு போகலாம் அப்படிலாம் நினைக்கும் போது, பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா, நான் இதை விட்டு வரமாட்டேன், கடைசி வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் நான் கல்யாணம் ஆகி முதல்ல வந்தேன், ஆர் இங்கே தான் நாங்கள் உங்களெல்லாம் பெற்று வளர்த்தது மாதிரிலாம் பண்ணியிருந்தோம், இங்கே தான் என் ஒய்ஃப் இருந்தால் ஆர் ஹஸ்பண்ட் இருந்தார், இந்த ரூமை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவர் ஞாபகம் தான் வருது, நான் அதனால் இதை விட்டு வரமாட்டேன், என் மூச்சு இருக்க வரைக்கும் நான் இதை விட்டு வரமாட்டேன். இது மாற்றம் முன்னேற்றம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, இல்லை இவங்களுடைய சென்டிமெண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதா? இதில் சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன். சொந்த வீடு பழசாயிடுச்சு, ஆர் ஏதோ ஒரு தேவை இருக்குது, பையனை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புகிறோம், காசு வேணும், வேறு வழி இல்லை, கடன்லாம் வாங்க முடியாது, அதனால் இந்த வீட்டை விற்றுட்டு நாம் எங்கேயாவது கொஞ்சம் ஓரமாக ஒரு ஃப்ளாட்டில் போய் தங்கிக்கலாம், மீதி பணத்தை பையன் படிப்புக்கு செலவு பண்ணலாம் இப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணார்னா, உன்னை வீட்டில் இருக்க பெரியவர் அதெல்லாம் முடியாது, நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விற்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இல்லை, உங்கள் பேரன் தானே, நம்ம வெளிநாட்டில் போய் படித்து வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை கிடச்சி அவனுக்கு லைஃப் நல்லா இருந்ததுன்னா நாம் தானே சந்தோஷப்பட போகிறோம், அவனுக்காக இதெல்லாம் செய்யக்கூடாதா? அதுக்காக நான் என்னுடைய சென்டிமெண்ட்டு, என்னுடைய கனவுகள் நினைவுகள் இதெல்லாம் விட்டு கொடுக்க முடியுமா? இப்படின்னு முரண்டு பிடிக்கிற பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க. சார், இது நீங்கள் தப்புன்னு சொல்லலாமா? அவங்களுக்குன்னு சில உணர்ச்சிகள் இருக்கும் இல்லையா? அவங்க சின்ன வயசுலேருந்து வளர்ந்த வீடாக இருக்கலாம், ஆர் அவங்க கஷ்டப்பட்டு காசு சேர்த்து முதல்ல வாங்கின வீடாக இருக்கலாம், என்ன ஒன்றா இருக்கலாம். அப்போது அந்த வீட்டில் அவங்க மனைவியோ இல்லை கணவனோ வளைய வந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அவங்கள பிரிந்திருந்தார்கள் அப்படின்னு சொன்னேன், அந்த ஞாபகம் இருக்கும். கடைசி காலத்தில் அவங்களுக்கு நினைவுகள் மட்டும்தானே சார், அதில் தானே சார் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ இதை இடிச்சிட்டு வேறு இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் நினைவுகள் தான் அவங்க வாழ்க்கை அப்படின் போது அந்த நினைவுகள் போயிடுச்சு, அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் இல்லாமல் போயிடுச்சின்னு சொன்னால் அப்போ அவங்க வாழ்க்கையே போனா மாதிரி தானே அப்படின்றது ஒரு லாஜிக்கலான ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது. இப்போது நான் ஒரு கவுண்டர் கொடுக்குறேன், அப்போ தெரியும் இந்த ஆர்கியூமெண்ட்லாம் எவ்வளோ முட்டாள்தனமானது அப்படின்னு. இதெல்லாம் சொந்த வீடு வச்சுருக்கவங்க கிட்ட தான் இந்த பிரச்சனை வருது. ஒத்துக்கிறீங்களா? இந்த வீட்டை விற்கிறதா வானாமா அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் வாடகை வீட்டில் ரொம்ப வருஷமாக கொடுத்துன்னு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இன்றைக்கி இருக்கின்ற அந்த தாத்தா அந்த இடத்துல இருக்கவர், அவர் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கார், ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஒரே வீட்டில் இருக்காருன்னு கூட வச்சுப்போம். சார், அந்த மாதிரிலாம் யாராவது இருக்க முடியுமானா? இல்லை, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பல வருடங்கள் ஒரே இடத்துல கொடுத்தனம் இருக்கிறதுன்றது நான் நிறைய பார்த்துருக்கேன் நான். இப்போ அந்த ஹவுஸ் ஓனர் அதை பாருங்க, புள்ள வெளிநாட்டுக்கு போகிறான் படிக்கிறதுக்கு, இல்லை அவன் பிஸ்னஸ் பண்ண போகிறான், அதனால் பணம் வேணுன்றான், நாங்கள் இந்த வீட்டை அந்த ஃப்ளாட் டெவலப்பருக்கு விற்றுட்டோம், அவங்க 3 மாதத்தில் இடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால்,
இங்கே தான் நான் கல்யாணம் ஆகி கொடுத்தன வந்தேன். இங்கே தான் வந்து என் மனைவியோட குடும்பம் நடத்த ஆரம்பித்தேன். இதோ அவளை விட்டு போனாலும் எனக்கு இன்னும் அந்த ஞாபகம் இந்த வீட்டில் தான் இருக்குது. நான் கிளம்ப மாட்டேன் சொல்ல முடியுமா? வாடகை வீட்டில் இருக்கும்போது நமக்கு அந்த அட்டாச்மெண்ட் வருது இல்லைல்ல சார். உங்கள் அட்டாச்மெண்ட் உங்கள் வீட்டோடையா இல்லை உங்கள் ஸ்பௌஸோடையா? ஏன் ஸ்பௌஸையும் வீட்டையும் போட்டு குழப்புறீங்க? வாடகை வீடுன்னும் போது இந்த சென்டிமெண்ட்லாம் ஏன் இல்லை? அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குல்ல. நீங்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி வயசாயிடுச்சுன்னா அவங்க வந்து நினைவுகள் மட்டும் வாழ்கிறார்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தானே அப்ளிகபிள் ஆனும். அது ஏன் சொந்த வீடு இருக்கவங்களுக்கு மட்டும் அப்ளை ஆகுது, வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்ளை ஆகலை? சார் வாடகை வீட்டில் கம்பல்ஷன் சார், வேற ஒன்றும் சொல்ல முடியாது சார். ஆனால் சொந்த வீடுன்னும் போது நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ வாடகை வீட்டில் ஏழையாக இருந்தான்னா அவனுக்கு வந்து நினைவுகள் வச்சுக்க உரிமை கிடையாது. சொந்த வீட்டில் இருக்கவன் கையில் வசதி இருக்கவன் அவனுக்கு மட்டும்தான் நினைவுகள் வச்சுருக்க உரிமை அப்படின்னும் போது அப்போ அந்த சென்டிமெண்ட்றதில் வந்து இந்த ஏழை பணக்காரன் வித்தியாசம் வந்துடுது இல்லையா? சென்டிமெண்ட் உணர்வுகள் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி அப்ளை பண்ணணும். ஏழைக்கு ஒரு மாதிரி உணர்வு, பணக்காரனுக்கு ஒரு மாதிரி உணர்வு அப்படின்லாம் அப்ளை பண்ணக்கூடாதுங்க. காதல் அப்படின்றது வந்து ஏழை பணக்காரன் எல்லாருக்கும் ஒன்று தான். துக்கம் அப்படின்றதும் ஏழை பணக்காரன் எல்லாருக்கும் ஒன்று தான். சொந்த ஊரை விட்டு போகிறது, சொந்த நாட்டை விட்டு போகிறது, இல்லை சொந்தங்களை பிரிவது அப்படின்ற சோகமெல்லாம் ஏழை பணக்காரன் ஆண் பெண் கிராமவாசி நகரவாசி எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் இந்த இடத்துல இந்த சென்டிமெண்ட் மட்டும் ஏன் வந்து பணம் இருந்தால் மட்டும் ஒர்க் அவுட் ஆகுது, பணம் இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகலை? ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த அலமு பாட்டி அவங்க வந்து இப்படி தான் பிடிவாதம் பிடிக்கிறாங்க, அந்த மாமரத்தை வெட்டாத அப்படின்னு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே அப்படின்றது தான் வந்து தமிழ். இப்போ அந்த மாமரம் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன இருந்தது? இவங்க அந்த வீடு கட்ட வந்தாங்களே, அப்படி பார்க்க போனால் இன்றைக்கி நம்ம சென்னை இந்த மெட்ரோ சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெட்ரோ சிட்டியே ஒரு காலத்தில் காடாக தானே இருந்தது. நாம் எல்லாருமே ஆதிவாசிகள் பழங்குடியர்கள் தான், எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சில பகுதிகளில் இருக்கவங்கள மட்டும் ஆதிவாசிகள் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பகுதிகளில் எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் கொண்டு வராமல் இல்லைங்க அவங்க கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு. எது கலாச்சாரம்? இன்றைக்கி நம்ம சிட்டியில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமே, இதுக்கு என்ன கலாச்சாரம்னு சொல்லுவீங்க? எங்கே இருக்குது கலாச்சாரம்? சீரழிந்த மேலை நாட்டு கலாச்சாரத்தில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறோம்னு அவங்கள மட்டும் நீங்கள் வந்து ஒதுக்கி வச்சுருக்கீங்க. எந்த விதமான வளர்ச்சியும் கொண்டு வராமல் எல்லா சௌகரியத்தையும் நாமளே அனுபவிக்கிறோம் சிட்டியில் இருக்கவங்களே. ஒன்றும் வேணாங்க. இன்றைக்கி நாம் என்ன சொல்கிறோம், கிராமத்தில் இருக்கவங்கள பார்த்து ஐயா பட்டிக்காட்டான் அப்படின்றோம். என்ன இன்றைக்கி சென்னையில் இருக்கவங்க அத்தனை பேரும் என்ன அப்படியே தலைமுறையாக 2000 5000 வருஷமாக அப்படியே மெட்ரோ சிட்டியில் தான் இருந்தோமா? இந்த சென்னை மாநகரமே ஒரு காலத்தில் பட்டிக்காடாக இருந்தது. இந்த என் மனைவி அப்படின்னு ஒரு படம் 1940s வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் ஒரு டைலாக் வரும். ஒருத்தர் வந்து மயிலாப்பூர்லேருந்து கோடம்பாக்கம் அங்கே வீடு கட்டிட்டு வந்துடுவாருங்க. அப்போ அவர் நண்பர் வருவார், என்ன நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னும் போது அவர் சொல்வார், இல்லை அங்கே இருந்தால் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்குன்னு போகிறா, அதான் இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்ன உடனே அந்த நண்பர் கேட்பார், அதுக்காக கோடம்பாக்கத்துலையா? அங்கே ராத்திரி ஆனால் நரியெல்லாம் சுற்றுமாமே. ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்க. அப்போவே கோடம்பாக்கத்தில் ராத்திரியில் நரி சுற்றும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இங்கே இருந்தவங்களெல்லாம் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ஆனால் நாம் இன்றைக்கி கிராமங்களை பார்த்து பட்டிக்காடுன்றோம். இந்த சென்னையே ஒரு காலத்தில் பட்டிக்காடு தான். இப்போது வெளியூர்லேருந்து நம்ம வந்து இங்கே செட்டில் ஆகிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் அப்போ நாமளும் நம்ம அப்பாவோ தாத்தாவோ அவங்க வந்து ஒரு காலத்தில் பட்டிக்காட்டானா இருந்து அங்கேருந்து இங்கே வந்தவங்க தானே. இன்றைக்கி இங்கே வந்தோடனே நம்ம அவங்கள பார்த்து பட்டிக்காட்டான் அப்படின்னு சிரிக்கிறோம். இதுதான் நாம் பண்ணுற தப்பு. அப்போ அதே மாதிரி அந்த மாமரம், அந்த அலமு பாட்டியோட ஹஸ்பண்ட் அந்த இடத்த வாங்கும்போது அங்கே என்ன முள்ளு புதர் இருந்ததோ இல்லை வேறு என்ன மரம் இருந்ததோ யாருக்கு தெரியும்? அதெல்லாம் வெட்டி சீர்படுத்தி தானே அந்த இடத்துல வீட்டை கட்டியிருப்பாங்க. அந்த காம்பவுண்டுக்குள்ளே காலியாக அந்த இடத்துல ஒரு மாமரத்தை நட்டுருப்பாங்க. அப்போது அங்கே இருந்த மரங்கள், ஆஹா இங்கே ஒரு புங்க மரம் இருந்ததே அதை வெட்டிட்டு மாமரம் வச்சாங்களே அப்படின்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது. அங்கே ஒரு முள்ளு புதராக இருந்தாலும் இயற்கையாக வளர்ந்தது அது. இல்லை ஒரு காட்டு செடி எருக்கஞ்செடியே இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. எருக்கஞ்செடிக்கு ஒரு உரிமை இல்லையா? அதை தூக்கி போட்டு நீங்கள் பாட்டுக்கு மாமரத்தை வச்சுருக்கீங்க. எல்லாம் மாறிக்கொண்டே வருவது. அந்த மாற்றத்தை வள்ளியும் முருகனும் அலமு பாட்டிக்கு ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க சொன்னது என்னென்னா, அந்த என்ன பண்ணாலும் தாய் தாய் தான்,
அதை பொறுத்துக்க வேணும் அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து புரிஞ்சுக்கிட்டா. இதில் ரொம்ப அழகாக ஒரு வசனம் வரும். எனக்கு புள்ள வானா அப்படின்னு நீங்க முடிவு பண்ண மாதிரி எனக்கு அம்மா வானான்னு முடிவு பண்றதுக்கும் அவருக்கு உரிமை இருக்குல்ல அப்படின்னு ஒன்று சொல்றா. ஸோ இதுதான் வந்து அலமு பாட்டியை வந்து அந்த பக்கத்துலேருந்து யோசிக்க வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்டு நமக்கு ஒருத்தர் மேலே ஒரு கோபம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்ற எல்லா விஷயமும் தப்பாக தான் படும் நமக்கு. அலமு பாட்டிக்கு வந்து அந்த மாமரம் முக்கியமாக இருக்கு, அந்த நினைவுகள்லாம். இப்போ நான் கேட்குறேன், அலமு பாட்டி வந்து என்ன பகல் முழுக்க முழிச்சுன்னு இருக்க நேரம் முழுக்க மாமரத்துக்கு அடியில் தான் இருக்காங்களே. அன்னைக்கு என் கணவரோட நாங்கள் மாங்காய் பழம் சாப்பிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு பொழுது விடிஞ்ச உடனே மாமரத்து அடியில் போயிடுறது, ராத்திரி தூங்குறதுக்கு மட்டும் உள்ள வருது. இப்படியா இருந்தாங்க? இல்லை, வீட்டுக்குள்ளே படுத்திருந்தாலும் அந்த மாமர நினைவுகள் அப்படின்றது அவங்க மனசுக்குள்ள அப்படியே இனிமையாக ஓடிட்டு இருக்குல்ல. அப்புறம் அது மாமரம் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, அது பாட்டுக்கு ஓட வேண்டியது தானே. இங்கே அலமுவோடைய மருமகளுக்கு அவன் பிள்ளைக்கு வந்து ஒரு டிஸ்பென்சரி வச்சு கொடுக்கணுமே அப்படின்னு ஒரு ஆசை. பாட்டியோட புருஷன் மாமரம் வச்சார் அப்படின்னா பாட்டியோட மருமகளுக்கு டிஸ்பென்சரி வைக்கணும் அப்படின்னு. அது மரம், இது வந்து கல்லாலான கட்டிடம். 2 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது அதில். இந்த பாட்டி சரியாக புரிஞ்சுட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் எத்தனை பேர் அதை சரியாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. அதனால தான் வந்து இந்த சிக்கலை வேறு விதமாக ரொம்ப அழகாக தீர்த்து வச்சதுனால இந்த கதையை நான் வந்து உலக புகழ்பெற்ற சிறுகதைகள் வரிசையில் நான் சேர்த்துருந்தேன் நண்பர்களே. சரி, அடுத்த வாரத்துக்குள்ளே எப்படியாவது ஒரு கதையை கண்டுபிடிச்சிடுறேன். அப்படி இல்லாட்டா ஏதாவது ஒரு கதை விடுவோம், கவலைப்படாதீங்க. மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.